ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மல்லி சீரியல்ல அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே போய் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டுற கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே கதை தான் வந்து இப்போ இந்த ராஜேஸ்வரி பண்ணிகிட்டு இருக்கா. என்ன பண்ணுறா, நம்ம மல்லியும் அன்பாவும் வந்து சந்தோஷமாக டான்ஸ் ஆடிருக்காங்க பார்த்தீங்களா? அதை வந்து பொறுக்க முடியாமல் தாங்க முடியாமல் வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அதெல்லாம் பார்த்த ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு உங்கள் குழந்தைய சஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சுட்டாங்க. எல்லாமே பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அதே இடத்துக்கு வந்து இந்த மாதிரி இது தப்பெல்லாம் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லவங்க மாதிரி நடித்து நம்ம மல்லி மேலே மொத்த பழியும் போட்டு அது மட்டும் இல்லைங்க, நம்ம விஜய்கிட்ட விஜய் இதெல்லாம் நினச்சி நீ எதுவும் கவலைப்படாத, கரஸ்பாண்டர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் வந்து சொன்னால் அவங்க கேட்டுப்பார், நீ வந்து வெண்பா விஷயத்தை நினச்சி கஷ்டப்படாத, இனிமேல் வந்து அவளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர்றது எல்லா ஒரு வேலையுமே வந்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அக்கா நம்மளுக்கு நல்லா தான் பண்ணுறாங்கன்னு இன்னமும் கண்மூடித்தனமே வந்து நம்பி ஏமாந்து போக போகிறாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாத வரைக்கும் நம்ம விஜய் சார் அந்த மாதிரி இருக்காரு. சரி, நம்ம மல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இதுக்கப்புறமா வந்து இவங்கள சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லைங்க, பணம் வேணும்னாலே நம்ம வந்து ராஜேஸ்வரி தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு ஒரு வழி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போகலாம். சும்மா இருந்தால் எதுவும் மாற போகிறதில்ல. இப்போ வந்து என் வெண்பாக்கு நான் ஒரு சாக்லேட் வாங்கி தரணும் கூட நான் வந்து பணத்துக்கு அவங்கக்கிட்ட போய் நின்றாகணும், இந்த மாதிரி ஏன் நான் இருக்கணும், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அதே நேரத்தில் தான் வந்து நம்ம மல்லிக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த இன்டர்வியூ நீ போய் அட்டன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியும் யோசிச்சு பார்த்துட்டு இன்டர்வியூக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு கிளம்பி வந்துட்டாங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இந்த ரஞ்சிதா வந்திருக்கா. அதாவது நம்ம மல்லி இன்டர்வியூக்கு வந்து உக்காந்துட்ருக்காங்க. அங்கே இந்த ரஞ்சிதாவும் வந்துட்டு ஒரு மானிட்டர் இருக்குது, அதில் நம்ம மல்லியை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆகிட்டாங்க. இவ இன்டர்வியூக்கோசம் தான் வந்திருக்கா, வேலை கேட்டதா அப்படின்ற மாதிரி ஷாக்காகி நிற்கிறா. உடனே வந்து உடனே ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, ராஜாம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தா இந்த மல்லி வந்து உக்காந்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்கிற நீ, அவள் வந்து நம்ம பணம் தராதனால அவளே வந்து வேலைக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாளா, இருக்கட்டும், அவளுக்கு மட்டும் இந்த வேலை கிடைச்சிடாமல் பார்த்துக்கோ, அது வந்து உன்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ராஜியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த வேலை அவளுக்கு கிடைக்காது, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இந்த வேலை கண்டிப்பாக நம்ம மல்லிக்கு தான் கிடைக்க போகுது. சரி, நம்ம மல்லியை வந்து இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, நம்ம மல்லியை உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு நம்ம மல்லியோட டீட்டெயில்ஸாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த மேனேஜர்கிட்ட இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அட்ரஸில் கேட்ட உடனே நம்ம விஜய் சார் பேரெல்லாம் சொன்ன உடனே அந்த மேனேஜர் இருந்துக்கிட்டு, நீங்கள் பிஸ்னஸ் மேன் விஜயோட மனைவியா, உங்களுக்கு இருக்கிற கம்பெனிக்கு நீங்களே வந்து வேலை செய்யலாமே, இன்னும் ஆள் தேவை உங்களுக்கு, நீங்கள் ஏன் இப்படி வந்தீங்க வேலைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு வந்து தனியாக நான் வந்து வேலை ஒர்க் பண்ணணுன்னு தான் எனக்கு வந்து ஆசை அப்படின்னு சொன்ன உடனே சரி உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட இந்த ரஞ்சிதா இருந்துக்கிட்டு உடனே ராஜாம்மா இந்த மாதிரி வந்து மல்லிக்கு வேலை கிடைச்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு அவள் ஆட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நாம் ரஞ்சிதாவை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.